சிவாய நமக. சிவபெருமான் தனது வீரச் செயல்களை நிகழ்த்தி அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்த 8 புகழ்பெற்ற இடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளன. அந்த 8 புகழ்பெற்ற இடங்களில் கட்டப்பட்டுள்ள திருக்கோயில்கள் அட்ட வீரட்டான தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 8 திருக்கோயில்கள் அமைந்துள்ள இடங்கள் தஞ்சாவூர் அருகில் உள்ள திருக்கண்டியூர், திருவண்ணாமலை அருகில் உள்ள திருக்கோவிலூர், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகில் உள்ள திருவதிகை, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரியலூர் மற்றும் திருவழுவூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுக்கை மற்றும் திருக்கடையூர், திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவிற்குடி, திருஆரூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிற்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஏலவார் குழலி சமேத ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலை தான் இந்த காணொளியில் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருக்கோயிலானது திரு ஞானசம்பந்தர் மற்றும் நாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலங்களில் 74வது சிவாலயமாகும். ஜலந்தரசூரன் என்னும் அசுரனை சிவபெருமான் இந்த இடத்தில் வைத்துதான் வதம் செய்தார். ஆகையால் இந்த திருக்கோயில் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக வழிபாடு செய்யப்படுகிறது. இங்குள்ள சிவபெருமான் வீரட்டேஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் வழிபாடு செய்யப்படுகிறார். கற்புக்கரசியான ஜலந்தரனின் மனைவியான பிருந்தை தன்னுடைய கணவன் இறந்த பிறகு சிவபெருமானின் அருளால் துளசி செடியாக மாறியதும் இந்த திருக்கோயிலில்தான். ஆகையால் இந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் துளசி மரமே ஆகும். திருக்கோயிலுக்கு எதிரே செல்வ விநாயகருக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். விநாயகப் பெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே இந்த திருக்கோயிலின் தீர்த்தமான சங்கு தீர்த்தம் என்று அழைக்கப்படும் குளக்கரையை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம். இந்த திருக்கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு, திருமால் அதாவது விஷ்ணு பகவான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து சக்கரத்தை பெற்ற திருக்கோயிலும் இந்த திருக்கோயில்தான். இந்த திருக்கோயிலினுடைய முதலாம் பிரகாரத்தில் திருமால் வழிபாடு செய்த சிவலிங்க திருமேனியை நாம் இன்றும் தரிசனம் செய்ய முடியும். சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே. மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள திருக்கோயிலினுடைய 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னிறக்கேனே. வேதத்தின் பொருள் எங்கே ஆகமங்கள் பிரிக்கின். திருக்கோயிலினுடைய முக்கிய நுழைவு வாயிலை தான் நாம் இப்பொழுது கடந்து செல்கிறோம். சிவபெருமான் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்த பிறகு மூலவரான சிவபெருமானின் லிங்க திருமேனியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருக்கோயிலின் நுழைவாயில் அருகே அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவம், அருகிலேயே முருகப்பெருமானின் திருவுருவம். மூலவரான சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு திசை நோக்கி அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். மேற்கு திசை என்பது சூரியன் மறையக்கூடிய திசையை குறிப்பதால் இந்த திசையை நோக்கி அருளும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி 1000 மடங்கு நற்பலங்கள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாகும். இறைவன் சிவபெருமானை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் இந்த திருக்கோயிலினுடைய முதலாம் பிரகாரத்தில் ஜலந்தர வதமூர்த்தி என்ற திருநாமத்துடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் உற்சவ திருமேனியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலினுடைய அம்பிகை சன்னதி சிவபெருமான் சன்னதிக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. அம்பிகையின் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தியம்பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மையாய் தூய்மை சேரும் நல்லின்பமாகி வரும் நாதன் எங்கும் ஞானமெல்லாம் விரி. அம்பிகை பார்வதி தேவி நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் ஏலவார் குழலம்மை என்ற திருநாமத்துடன் அருள்பாவிக்கிறார். அன்பு நிறை நல்லவனாய் அமர்ந்த
ஜலந்தரனை சிவபெருமான் வதம் செய்யும் காட்சி இந்த திருக்கோயிலினுடைய முதலாம் பிரகாரத்தில் ஓவியமாக வைக்கப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் தட்சணாமூர்த்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பரெல்லாம் அணிவாழி இங்கே வந்து துர்க்கை அம்மனின் திருவுருவம். கோஷ்டத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் விஷ்ணு பகவான். யோகி அருள் நிறைந்த திருவுருவாம் வாழிவா. படைப்பு கடவுளான பிரம்மாவின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் 4 சமயக்குறவர்களின் திருவுருவங்கள். பெற்றும் வாழி திருமால் வழிபாடு செய்த சிவலிங்கத்தின் திருமேனியை தான் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தனியாக அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் அருகிலேயே பைரவரின் திருவுருவத்தையும் நாம் தரிசிக்கலாம். தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் பைரவருக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் பைரவ மூர்த்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அருணகிரிநாதர் இந்த திருக்கோயிலில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான் மீது திருப்புகழும் பாடியுள்ளார். தனி சன்னதியில் வள்ளி தெய்வசேனையுடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் அழகிய திருவுருவம். தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் கஜலட்சுமி. தெளிவு குருவின் திருவார்த்தைகே. அமர்ந்த கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமான். சூரிய பகவான் அவருக்கு அருகிலேயே நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் 9 கோள்களையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சந்திர பகவானின் திருவுருவம். தீவினை மாடும் சிவ சிவ முதலாம் பிரகாரத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் பிடாரி அம்மன். தூணில் அமைக்கப்பட்டு கவசம் சாத்தப்பட்டுள்ள அனுமனின் திருவுருவத்தை தரிசிக்கிறோம். விஷ்ணு பகவானின் உற்சவ திருமேனி. சிவ சிவ என்றிட தேவரும் வெள்ளி கவசம் சாத்தப்பட்ட அம்பிகையின் உற்சவ திருமேனி. திருக்கோயிலினுடைய எல்லா இறை திருமேனிகளையும் தரிசனம் செய்த மன நிறைவுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.